ஒரு சிலர் புதிய பாதையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு பிளாக்கேஜஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். கடகத்தில் இருக்கவங்களுக்கு நிறையா புது நட்பு, புது லைஃப் ஸ்டைல், புது பாத்து, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. சூரிய கிரகணத்தில் ஹெல்த்தில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியது அப்படிங்கும்பொழுது கடகம் பூசம் அதிகமாகவே கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்குமே வாழ்க்கையில் அடுத்த லெவல் நோக்கி போகிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் நோக்கி போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அதிகமாக இப்போ உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே வரும். ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சூரிய கிரகணம் வருது. அதாவது நம்மளுடைய ஆகஸ்ட் 12, 2026 சூரிய கிரகணம் வருது. எங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா ஒவ்வொரு கிரகணங்களுமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மகாரகன் அப்படிங்கிறது. சந்திர கிரகணம் பார்க்குறப்போ நம்மளுடைய மனோகாரகன், நம்மளுடைய மனநிலைமைகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அப்போது ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையோடைய திசை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். திசை மாற்றங்கள் அப்படிங்கிறது பயந்துக்கக்கூடாது. ஒரு கிரகணம்னாலே பயந்துக்கக்கூடாது, அலர்ட்டாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கான்ஷியஸாக ஒரு தெளிவு நிலையோட ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்வியலில் நம்ம என்னென்ன ஒரு அப்கிரேடேஷனுக்கு போகணும், எதை தேடிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது பெரும்பாலும் ஆலயங்கள் சாத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தடவை நமக்கு இங்கே இந்தியாவிலலாம் தெரியாது. ஸ்பெயின் நாடுகளில் தெரியுது, யூரோப் கண்ட்ரீஸில் தெரியுது. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலுமே நமக்கும் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய மனதிலையுமே தோன்றும். என்ன பாதிப்பு வருது அப்படின்னு நினைக்கிறத விட என்ன தெளிவு நிலை வருது அப்படிங்கிறத அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எதையுமே நம்ம தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த முறை லைனாக மேஷம், ரிஷபம் அப்படின்னு லைனாக போகிறத விட இது பஞ்சபூத தத்துவத்தை சொல்லக்கூடியது இல்லையா? அதனால் பஞ்சபூத அமைப்பிலேயே ராசி பலனையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூத அமைப்பில் நம்ம போயிடலாம் அப்படின்னு. அடுத்த பஞ்சபூத தத்துவத்தில் இந்த நீர் தத்துவத்துக்கு இந்த சூரிய கிரகணம் என்ன சொல்லுது? நீர் தத்துவ ராசிகள் யாருன்னு பார்க்கும் பொழுது கடகம், விருச்சகம், மீனம். இப்போ கடக ராசியில் இருக்கக்கூடிய பூசம், புனர்பூசம், ஆயில்யம் நட்சத்திரம், இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடகத்தில் இருக்கவங்களுக்கு நிறையா இந்த தடவை புதுசாக நிறையா ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க. புது நட்பு, புது லைஃப் ஸ்டைல், புது பாத்து, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஒரு சிலர் புதிய பாதையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு பிளாக்கேஜஸ் இருக்கும். அதாவது பாடி ஹீட், பாடி கடகம் பொறுத்த வரைக்கும் ஹீட் பாடி, ஸ்கின் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சொல்லக்கூடியதாகவே இருக்கும். இப்போ பூச நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க, கடகம் பூசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ உடல் கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது உங்கள் பாடியே உங்களுக்கு சொல்லும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறத தான் கடகம் பூசத்துக்கு சொல்லக்கூடியது. உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்போ கடகம் பூசத்துக்கு. அதோட இந்த ஆடி மாதமாகட்டும், இந்த சூரிய கிரகணம் ஆகட்டும், இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சந்திரனுக்கு ஒரு பவர் கிடைக்கிற மாதிரி தான். கிட்டத்தட்ட பவர்னு சொல்ல முடியாது. அங்கே சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது சந்திரனும் அந்த ஒளியை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரும். அப்படிங்கும் பொழுது அந்த பேலன்சிங், வாட்டர் ரிட்டென்ஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்புங்கிறது பெரும்பாலான கடகம் பூசத்துக்கு வந்துடும். எங்கே காட்டி கொடுக்கும்னா உங்கள் முகத்தில் தான் காட்டி கொடுக்கும். முகத்தில் ஒரு ஸ்கின் ட்ரைனஸ் ஆகிறதோ, இல்லை நிறைய பிம்பிள்ஸ் வர மாதிரியோ, இல்லை திடீர்னு ஒரு வெயிட் போட்ட மாதிரியோ, இல்லை ஒரு ஸ்கின் டிஸ்கலரேஷன் ஆகிற மாதிரியோ காட்டும். அப்போ நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நம்ம க்ரீமெல்லாம் போட்டு தேய்ச்சி போகிறதுலாம் இல்லை. லைஃப் ஸ்டைலில் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தூக்கம் எங்கேயோ மிஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த தூக்கத்தை முதல் சமநிலைக்கு நீங்கள் கொண்டு வரணும். காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கிறோமோ லேட்டாக எழுந்திரிக்கிறோமோ, ஆனால் நைட்டு சரியான நேரத்தில் நம்ம தூங்கினா தான் ஆர்கன் சரியான முறையில் செயல்படும் அப்படிங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த சூரிய கிரகணத்தில் ஹெல்த்தில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியது அப்படிங்கும் பொழுது கடகம் பூசம் அதிகமாகவே கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ கடகம் புனர்பூசம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்குமே வாழ்க்கையில் அடுத்த லெவல் நோக்கி போகிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் நோக்கி போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அதிகமாக இப்போ உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே வரும். அப்போ இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு நிறைய இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனை ரொம்ப விவரமாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, லாங் ரன்னாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை, லாங் டேர்மாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எங்கே இருந்தால் நம்ம நிலையாக இருப்போம், நிலைத்தன்மை அப்படிங்கிறது வந்து புனர்பூசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த நேரத்தில் எனக்கு இது சரியாக இருந்தால் போதுங்கிறது இல்லாமல் ஆப்ஷன்ஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சூஸ் பண்ணுறது கரெக்டான முறையில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய தகுதியை நல்லபடியாக மேம்படுத்தி உங்களுடைய குவாலிட்டி இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு அதற்கான ஒரு ஊதியத்தை வாங்கக்கூடியதோ, அதற்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே நீங்கள் போகணும். உங்களோட லைஃப் ஸ்டைலுமே இப்போ கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைல் கூட துணிஞ்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கீங்க. கடகம், புனர்பூசம். கடகம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் பாதங்கள், அதாவது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தோராயமாக உங்கள் ஹெல்த்து, உங்களோட லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சரியான முறையில் ஃபோக்கஸ் பண்ணி இருந்துக்கிறது நல்லது. அப்பப்போ உங்களுடைய மனநிலைமைகள் ரொம்ப மாறக்கூடிய ஒரு அமைப்புமே வந்து சந்திரன் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த சூரிய கிரகணம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கின்னில் நிறைய வெளிப்பாடுகளை தான் வந்து காட்டும். ஏன்னா ஒருவேளை அவங்களுக்குலாம் அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ அந்த கடகத்திலே இருந்துருச்சு அப்படின்னா இன்னும் கர்மா அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாகவுமே இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள்லாம் வந்து அதிகமாக சித்தர் தான் பிடிச்சிக்கணும். நிறைய சித்தர் வழிபாடு. இப்போ 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்லாம் இருக்கீங்க, ஏதோ ஒரு ரிசர்ச்குள்ளே போயிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு தேடலுக்குள்ளே நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஆனால் எதை நோக்கி போகிறோன்னு தெரியல. ஒரு திருப்தி நிலையை அடைஞ்சோமா, ஹெல்த்தை கவனிச்சோமா, ஹேர் ஃபால் ஆகுறது, ஒரு திடீர்னு பாடி வெயிட் ஆகுறது, திடீர்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குறையிறது, இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன்ஸ் பீரியட் இருந்துகிட்ருக்கிற அமைப்பு வந்து கடகம் ஆயில்யத்துக்கு அதிகமாகவே இருக்கும். குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த சூரிய கிரகணம் என்ன பண்ணும், உங்கள் லைஃப்பை என்ன பண்ணும் அப்படின்னா, லைஃப்பை வந்து ஒரு மாதிரி டல்லாக்குற மாதிரி, ஒரு டவுன் ஆக்குற மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு பெர்ஃபெக்ஷன் கரெக்டாக இல்லை, ஏதோ எனக்கு சரியாக வரல, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும் பொழுது ஃபோக்கஸிங் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க வந்து ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணுவாங்க, குழம்பிகிட்டே இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மட்டும் கிரகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதை கிரகிக்கிறீங்களோ அது இயற்கை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி உங்களோட எண்ணமே உங்களுக்கு மருந்து தான். உங்களோட எண்ணம் சரியான முறையில் இருக்கணும். ஒரு லூப்புக்குள்ளே சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் வந்து எதையுமே யோசிக்காத கண்ணை மூடி பேசாமல் ஒரு தியான முறையில் சும்மா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பாடி வந்து சமநிலைக்கு போகக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிவீங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஆனால் கஷ்டமாக்கியும் பார்க்கும் ஆயில்யம், இல்லைனா சுத்தமாகவே வாழ்க்கையை கண்டுக்காமையும் போவாங்க. அப்படியும் போயிடக்கூடாது, இப்படியும் போயிடக்கூடாது. ஒரு புல் பண்ணி ஒரு பேலன்சிங்குள்ளே வரணும் அப்படின்னா அது கடகம் ஆயில்யம் அந்த பேலன்சிங்குள்ளே கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது தான். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம், இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன், எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ, ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா, பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்போ காப்பாத்துவேன். எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க, நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்.